தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு ரகசிய சர்வே கசிவு பற்றிய விரிவான அலசல் இது. தேர்தல் முடிவுகள் ஏற்கனவே முடிவாகிவிட்டதா? சமீபத்தில் கசிந்துள்ள இந்த ரகசிய அறிக்கை ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே கடும் பீதியை உருவாக்கியுள்ளது. என்ன இருக்கிறது அந்த அறிக்கையில்? தமிழகம் முழுவதும் 235 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட இந்த ஆய்வு இதுவரை வெளிவந்த கருத்து கணிப்புகளை விட முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. குறிப்பாக சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வாக்கு மாற்றங்கள் அரசியல் நிபுணர்களையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் நிலவும் கள நிலவரம் பெரிய கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இது வெறும் வதந்தியா அல்லது திட்டமிடப்பட்ட கசிவா? சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதன் தாக்கம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ் இதுபோன்ற ரகசிய ஆய்வுகள் கசிவது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. இது தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு சென்றுள்ளது. சமூக வலைதளங்களில் இந்த தரவுகள் காட்டுத்தீயாய் பரவி வருவதால் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகால தேர்தல் வரலாற்றை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வாக்குப்பதிவு சதவீதம் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இந்த ரகசிய சர்வேயில் சொல்லப்பட்டுள்ள எண்கள் பல முன்னணி தலைவர்களின் பதவிகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண் வாக்காளர்களின் மனநிலை இந்த முறை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது தெளிவாகிறது. நகர்ப்புற தொகுதிகளில் நிலவும் அதிருப்தி அலை பிரதான கட்சிகளுக்கு பெரும் தலைவலியை தந்துள்ளதாக இந்த ஆய்வு கூறுகிறது. இந்த கசிவு குறித்து அரசியல் கட்சிகளின் அதிகாரப்பூர்வ பதில்கள் இன்னும் வரவில்லை என்றாலும் உள்மட்ட கூட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. அரசியல் ஆலோசகர்கள் தரப்பில் இதுபோன்ற கசிவுகள் கடைசி நேர வாக்கு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கின்றனர். 2021 தேர்தலுடன் ஒப்பிடும்போது தற்போதைய கள நிலவரம் ஆளுங்கட்சிக்கு எதிராக சில இடங்களில் வீசுகிறது. எதிர்க்கட்சிகள் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தப் போகின்றன? அவர்களின் வியூகங்கள் இந்த சர்வேயால் மாறுமா? ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர் தேர்வு முதல் பிரசாரம் வரை அனைத்தையும் இந்த ஒரு அறிக்கை புரட்டி போட்டுள்ளது. தனிப்பட்ட வேட்பாளர்களின் செல்வாக்கு இந்த முறை கட்சிகளின் செல்வாக்கை விட அதிகமாக பேசப்படுவதாக சர்வே தெரிவிக்கிறது. முன்பு நடந்த சில தேர்தல்களிலும் இதுபோன்ற ரகசிய அறிக்கைகள் கசிந்து முடிவுகளை மாற்றியமைத்த சரித்திரம் உண்டு. ஆனால் இந்த மற்ற மக்கள் மத்தியில இருக்கிற விழிப்புணர்வு இந்த சர்வே கசிவை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க வைக்கிறது. விலைவாசி உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பின்மை போன்ற காரணிகள் சர்வேயில் முக்கிய பங்காற்றியிருப்பதாக தெரிகிறது. கிராமப்புற பகுதிகளில் நிலவும் விவசாய பிரச்சனைகள் இந்த ரகசிய ஆய்வில் முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இதுவரை நாம் பார்த்த தரவுகள் அனைத்தும் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போவதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த சர்வேயை தயாரித்த நிறுவனம் எது? இது யாரால் கசிய விடப்பட்டது என்பதுதான் தற்போதைய $1 மில்லியன் கேள்வி. சிலர் இது ஆளுங்கட்சியின் வியூகம் என்கின்றனர், சிலர் இது எதிர்க்கட்சிகளின் சதி என்கின்றனர். உண்மை என்ன? எது எப்படி இருந்தாலும் இந்த தரவுகள் மக்களிடம் ஒருவித நம்பிக்கையின்மையை விதைக்கக்கூடும் என்பது கவலைக்குரிய விஷயம். சர்வேயின் நம்பகத்தன்மை குறித்த விவாதங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இதில் உள்ள புள்ளி விவரங்கள் மிக துல்லியமாக இருப்பது சந்தேகத்தை கிளப்புகிறது. குறிப்பிட்ட ஜாதி ரீதியான வாக்கு வங்கி மாற்றங்கள் இந்த ரகசிய ஆய்வில் மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பாரம்பரிய வாக்கு வங்கிகள் இந்த முறை உடைய போகின்றனவா? ரகசிய சர்வே தரும் எச்சரிக்கை இதுதான். கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள உரசல் இந்த சர்வே முடிவுகளால் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வேட்பாளர்களின் கடந்த கால செயல்பாடுகள் சர்வேயில் அவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. நிபுணர்கள் கூறுவது போல இந்த கசிவு ஒரு அரசியல் பூகம்பத்தை தமிழகத்தில் நிகழ்த்த காத்திருக்கிறது. வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் சர்வேயில் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஊழல் புகார்கள் மற்றும் நிர்வாகத் திறமை குறித்த கேள்விகளுக்கு மக்கள் அளித்துள்ள பதில்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. முதல் முறை வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தலின் போக்கை தீர்மானிக்கப் போகிறது. சர்வேயின்படி எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது என்ற சூழல் நிலவுவது மேலும் பதற்றத்தை கூட்டுகிறது. இந்த ரகசிய கசிவு அமைதியான தேர்தலை பாதிக்குமா என்ற அச்சம் அதிகாரிகளுக்கு எழுந்துள்ளது. முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டதா அல்லது இது வெறும் ஆரம்பம்தானா? தமிழக மக்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. ரகசிய சர்வேக்களின் முடிவுகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை, ஆனால் அவை உருவாக்கும் தாக்கம் உண்மையே. தமிழக அரசியலின் அடுத்த சில வாரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த பரபரப்பான சூழலில் உங்கள் கருத்து என்ன? இந்த ரகசிய சர்வே கசிவு பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.